Hello friends, welcome to Chef Gayathri's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ். அது நம்ம மட்டன்ல செய்ய போறோம். It's called Mutton Sukka. அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மட்டன் சுக்கா எனக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ங்க. ஏனா அது என்னோட தாத்தாவோட ரெசிபி. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். என் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம டிஷ்க்குள்ள போலாம். இந்த மட்டன் சுக்காவை பண்றதுக்கு வெறும் 2 ஸ்டெப் தாங்க. என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரஷர் பண்ணி அந்த மட்டன் எடுத்துக்க போறோம். அடுத்த ஸ்டெப் ஜஸ்ட் தாளிக்க போறோம். இந்த 2 ஸ்டெப்ல இந்த மட்டன் சுக்கா ரெடி ஆயிட போகுது. கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்க்குள்ள வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மட்டன் ஒரு 3/4 கிலோ, 15 காஞ்ச மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் வந்து நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன், ஒரு பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்ஸ்டா பாட் யூஸ் பண்ண போகிறேன். இன்ஸ்டா பாட் ஒன்றுமே இல்லைங்க, இட்ஸ் ஜஸ்ட் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். நம்ம எப்படி ஸ்டவ்வில் வந்து விசில் போட்டு நம்ம ப்ரெஷர் வைப்போல, ஒரு 8 விசில் 9 விசில் வைப்போல, பருப்போ மட்டனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு ரெகுலர் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கர் மாதிரி இதுக்கும் விசில்லாம் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். இதில் நான் மட்டன் போட்டு ஒரு 25 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேங்க. இது நான் மீட் ஆப்ஷனில் போட்டு 25 மினிட்ஸ் வைக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மீட் ஆப்ஷன் இல்லை, பீன் ஆப்ஷன் தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஸ்டவ்வில் நீங்கள் ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க. இப்போது மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து மட்டனை வேக வைக்கணும். அது மட்டனுக்கு வேக வைக்கிறப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து வச்சிருக்கிற இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, தேவையான அளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மட்டனில் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் நான் வெறும் 1/2 கப் தான் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ரெஷர் குக் போட போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கில் வைக்கிறீங்கன்னா ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா இது 90% வெந்தால் மட்டும் போதும். நான் வந்து இது ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ மட்டன் போடலாச்சு. இதில் நான் இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மட்டன் ஆப்ஷனை ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் மீட் ஆப்ஷன் வச்சுட்டு இதில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். 25 மினிட்ஸில் இந்த மட்டன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிருக்கிற மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்கிற சூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எவாப்ரேட் ஆகிடணும். இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த சூப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த சூப் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சூப் எல்லாம் நல்லா வந்து சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த சூப் இல்லை பாருங்கள், கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆ கிள்ளி வச்சுருக்கேன். இந்த மட்டனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் தான். இதுதான் மெயினான ஃப்ளேவர் இந்த மட்டனுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் இதில் கொஞ்சம் கூட குறைக்காதீங்க, இது காரமே அவ்வளோவா தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த 15 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்மாக வைக்க வேணாம், பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இட் டேக்ஸ் லைக் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிறதுக்கு. இப்போ இந்த ப்ராசஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் 1 டைம் இந்த மட்டன் சுக்கா செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இங்கே பாருங்கள்,
இதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆகணும். ஆல்மோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மட்டன். மட்டன் சுக்காவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மட்டன் இந்த மாதிரி தான் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. அந்த அவுட்டர் பார்ட் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும், அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர், அந்த மிளகாவோட ஃப்ளேவர் அதுக்கு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் @Chef Gayathri's Kitchenல ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chef Gayathri's Kitchen. We'll meet you on the next video. Bye.